எப்பவுமே கஜகஜன்னு சத்தமா இருக்கிற ஒரு இடத்துல இருக்கிறத விட கொஞ்சம் அமைதியான ஒரு இடத்துல ரிலாக்ஸா உட்காரணும்டா சாமி அப்படின்னு ஒரு நாளாவது நம்ம ஆசைப்படுவோம் இல்லையா? ஸோ ரொம்ப பேரமைதியான இடத்துக்குலாம் நம்ம போனால் எப்படி இருக்கும்? குண்டூசி சத்தம் கூட கேட்காத அளவுக்கு ரொம்ப பேரமைதியான இடங்களும் இந்த பூமியில் இருக்குது. அப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பேரமைதியான 10 இடங்களை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. அமைதி அப்படிங்கிறது பல பேருக்கும் ரொம்ப அதிகமாக பிடிச்ச விஷயமா இருக்கும். பல சமயங்களில் மக்கள் அமைதியை மட்டும்தான் விரும்புவாங்க. அதாவது கொஞ்ச நேரமாவது அமைதியாக உட்காந்தா போதுண்டா அப்படின்னு நினைப்பாங்க. மெட்ரோ நகரங்களில் எப்போவுமே சத்தத்துக்கு நடுவுலையே வாழக்கூடிய மக்களை கொண்டு போய் கொஞ்சம் அமைதியாக விட்டா எவ்வளோ நல்லா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பல பேரும் அமைதியை நாடி வெளியிடங்களுக்கு சுற்றுலாலாம் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. உலகத்தில் சின்ன ஒலி கூட இல்லாமல் அமைதியாக இருக்கக்கூடிய அந்த நகரங்களை பற்றி இடங்களை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 10, பில்டிங் 87. பிரபல கணினி நிறுவனமான மைக்ரோசாஃப்ட் பார்த்தீங்கன்னா பூமியிலேயே ஒரு அமைதியான அறையை உருவாக்கி வச்சிருக்காங்க. அதாவது வாஷிங்டன்ல இருக்கக்கூடிய ரெட்மண்டிற்கு நீங்க போனீங்கன்னா அந்த அறையை உங்களால பார்க்க முடியும். மைக்ரோசாஃப்ட் ஆடியோ ஆய்வக குழு எதிரொலிகள், அதாவது இந்த ஒரு மாதிரி எக்கோல அடிக்குது இல்லையா, அதெல்லாம் குறித்து சோதனை பண்றதுக்காக எதிரொலிகளே இல்லாத ஒரு அறையை பயன்படுத்துவாங்களாம். ஸோ அதற்காக தான் இந்த அறையை உருவாக்கி இருக்காங்க. நம்பர் 9, ஆர்ஃபீல்ட் ஆய்வகங்கள். அமெரிக்காவை சேர்ந்த ஆர்ஃபீல்ட் ஆய்வகங்களில் ஒளியை சோதனை செய்யக்கூடிய முறையில் கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கும். ஆர்ஃபீல்ட் ஆய்வகங்களை பொறுத்த வரைக்கும் அதில் அறைகள் இரட்டை சுவர்களை கொண்டிருக்கும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்கால் செய்யப்பட்டவையாகவும் தடிமனான கான்கிரீட்டால் இணைக்கப்பட்டதாகவும் இருக்கும். இந்த ஆய்வகம் 2 பெட்டக பாணியில் கதவுகளை வச்சிருக்கும். கணக்கீடு படி பார்த்தீங்கன்னா இந்த அறையில் -9 டெசிபல்கள் அளவில் தான் ஒளி இருக்குமா. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இந்த அறையில் சுற்றுப்புறத்தை சுற்றி இருக்கக்கூடிய எந்த ஒலியையுமே நம்மளால் சுத்தமாக கேட்க முடியாது. இதை பார்வையிட வரக்கூடிய பார்வையாளர்கள் 20 நிமிஷங்களுக்கு மேலே இந்த அறையில் இருக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்களாம். இருக்கவே முடியாதான். நிறுவனத்தில் பொருட்கள் தயாரிக்கும் போது அதனுடைய இரைச்சலை அளவிட இந்த அறையை பயன்படுத்திட்டு வராங்களாம். நம்பர் 8, கெல்சோ டூன்ஸ். அமெரிக்காவில் மொஜாவே பாலைவனத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய மணல் வைப்புகளுடைய மிகப்பெரிய பகுதி தான் கெல்சோ டூன் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கெல்சோ டூன்ஸ் பகுதி பார்த்தீங்கன்னா கார்கள், விமானங்கள், வன விலங்குகள்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லாத அமைதியான ஒரு பகுதி. இது கடுமையான சுற்றுச்சூழலை கொண்டிருக்கிறதுனால எந்த வகையான உயிரினங்களுமே இங்கே வாழ்வதற்கான அறிகுறி இல்லை. ஸோ அங்கே வாழவும் முடியாதான். அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய எக்கோசிஸ்டம் இருக்குமா. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே எந்த விதமான பூச்சி போட்ட கூட உங்களால் பார்க்க முடியாதான். அதனாலேயே ரொம்ப அமைதியான பகுதியாக அது இருந்துட்டு வருது. மனுஷங்க மட்டும் கிடையாது, வன விலங்குகள் கூட இந்த பகுதியில் வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பர் 7, ஒலிம்பிக் தேசிய பூங்கா, நேஷனல் பார்க். நீங்கள் அமைதியான ஒரு பூங்காவை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒலிம்பிக் நேஷனல் பார்க் உங்களுக்கு சிறந்த இடம் அப்படின்னு சொல்லலாம். பக்கத்தில் நெடுஞ்சாலைகள் கூட இல்லாத அமெரிக்காவுடைய வனப்பகுதியில் இந்த பார்க் அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த பார்க் பார்த்தீங்கன்னா அமெரிக்க மாநிலங்களை விட மிகப்பெரிய அளவில் ஊசி இலை காடுகளை வச்சிருக்கு அப்படிங்கிறது தான் ஆச்சரியமே. ஸோ இந்த பார்க் நீங்கள் போனீங்க அப்படின்னா மற்ற பார்க் மாதிரி இல்லாமல் இங்கே தியானம் பண்ணக்கூடிய அளவுக்கு அமைதியாக இருக்குமா. நீங்கள் அமைதி விரும்பி அப்படின்னா இந்த ஒலிம்பிக் நேஷனல் பார்க் ஒரு சிறந்த தேர்வு. நம்பர் 6, கீல்டர் மியர்ஸ். கீல்டர் மியர்ஸ் பிரிட்டனில் இருக்கக்கூடிய அமைதியான இடங்களில் ஒன்று. உலகத்தில் பிரபலமான சுற்றுலா தலங்களில் இதுவும் ஒன்று. இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இடமாக இந்த கீல்டர் மியர்ஸ் தான் இருந்து வருது. ஸோ பார்த்தீங்கன்னா பிரிட்டனில் எங்கே போய் யார்கிட்ட கேட்டாலும் ரொம்ப அமைதி விரும்பி அப்படின்னா இந்த இடத்த தான் அவங்க உங்களுக்கு சாய்ஸாக சொல்லுவாங்களாம். ரொம்ப ரொம்ப அமைதியான தேர்வு அப்படிங்கிறதுனால இங்கே அந்த நாட்டு சுற்றுலா பயணிகளும் அதிகமாக வந்துட்டு போவாங்களாம். சூரிச். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகளாவிய ஒலி அளவீட்டின்படி சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய சூரிச்சில் ரொம்ப குறைந்த அளவே ஒலி மாசுபாடு இருக்கிறதா சொல்லப்படுது. சுவிட்சர்லாந்தில் தான் இருக்குது. ஸோ சுவிட்சர்லாந்தே ஒரு சொர்க்க பூமி. அங்கே சூரிச் அப்படிங்கிற இடத்துல இப்படி ஒரு இடம் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு வெளியிலே வரமாட்டிங்களாம். பிகாஸ் இங்கே உலக முழுக்க இருக்கக்கூடிய ஒலியை விட அந்த மாசு கட்டுப்பாடுலாம் இருக்கு இல்லையா, ஸோ அது எதுவுமே இந்த இடத்துல தேவைப்படாதான். எந்த விதமான சவுண்ட் பொல்யூஷனுமே இங்கே நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்களா. அதே மாதிரி உலகத்திலேயே அதிக ஒலி மாசுபாடு கொண்ட இடமாக சீனாவில் இருக்கக்கூடிய குவாங்சோ அப்படிங்கிற பகுதி தான் இருந்து வருது. ஸோ இந்த உலகத்தில் சவுண்ட் பொல்யூஷன் எங்கேயுமே இல்லையா அப்படின்னு கேட்டால் நீங்கள் கண்ணை மூடிட்டு நிமில் சொல்லலாம். ஆமாங்க, சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய சூரிச்சில் சவுண்ட் பொல்யூஷனே கிடையாது அப்படின்னு. லேண்ட் மேனலகர். ஸோ ஐஸ்லாந்தில் இருக்கக்கூடிய லாகாவே கூர்க் ஹைக்கிங் பாதையில் தான் பார்த்தீங்கன்னா வடக்கு முனையில் லேண்ட் மேனலகர் அப்படிங்கிற பகுதி இருக்குது. இது அமைதியான சாலையாக தான் பார்க்கப்பட்டு வருது. இங்கே பயணிக்கும் எல்லா விதமான பயணிகளுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த அமைதியை உணர முடியுமா. இந்த பக்கமாக நீங்கள் போனீங்க அப்படின்னா எந்த விதமான வண்டியுடைய சத்தத்தை கூட உங்களால் கேட்க முடியாதான். இதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த வழியாக பயணம் செய்கிறதுக்கு பல பேரும் விரும்புகிறாங்க. இந்த வழியாக பயணம் செஞ்சால் காற்று, இயற்கை, இங்கே இருக்கக்கூடிய பனிப்பொழிவு மட்டும் கிடையாதுங்க, இந்த அமைதிக்காகவே இந்த இடத்துல நீங்கள் பயணம் போகலாமா.
ஸோ இந்த அமைதிக்காகவே இந்த பக்கமாக ரைட் போகிறவங்க ஏராளமான பேர் இருக்காங்க அப்படின்னு உள்ளூர்வாசிகளே சொல்கிறாங்க. மக்காடி காரிபான்ஸ் வடகிழக்கு போட்ஸ்வானாவில் வறண்ட பாலைவனத்துடைய நடுப்பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் பார்த்தீங்கன்னா மக்காடி காரிபான்ஸ். 3900 சதுர கிலோமீட்டர் கொண்ட இந்த பகுதி உலகத்துடைய மிகப்பெரிய உப்பு பகுதிகளில் ஒன்று. இது பார்த்தீங்கன்னா வறண்ட பகுதி அப்படிங்கிறதுனால உயிரினங்கள் இங்கே வாழக்கூடிய வாழ்வாதாரமே கிடையாது. ஸோ இங்கே எந்த விதமான உயிரினங்களும் வாழ்றதே இல்லை. குறைந்த அளவிலான மனவிலங்குகள் மட்டும்தான் அப்பப்போ இங்கே வாழ்ந்துட்டு வருது. இதனால இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அமைதியான இடமாக தான் பார்க்கப்பட்டு வருது. ஆனால் ஈரமான காலகட்டத்தில் இந்த பகுதிக்கு ஏராளமான வனவிலங்குகள் வருகை தருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வரக்கூடிய மக்களுக்கு இது இனிமையான காலமாக இருக்குமா? அப்போ வரக்கூடிய அந்த வனவிலங்குகளையும் பார்த்துக்கலாம், அங்கே இருக்கக்கூடிய இயற்கை சூழலையும் ரசிச்சுக்கலாம், அப்படியே அமைதியாக அங்கே இருக்கக்கூடிய அந்த சூழலையும் ரசிச்சுக்கலாமா? ஸோ மக்காடி காரிபான்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த சுற்றுலாத்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பலவிதமான மக்களும் அங்கே குவிஞ்சு ஒன்றும் மாசு கட்டுப்பாடு பண்ணலை. இனிமேலும் இந்த மாதிரி மாசு கட்டுப்பாடு அங்கே பண்ண முடியாதான். ஏன்னா வடகிழக்கு போட்ஸ்வானாவில் இருக்கக்கூடிய வறண்ட பாலைவனத்துடைய நடுப்பகுதி அப்படிங்கிறதுனால இது அங்கே போய் சேர்றதுக்கு கொஞ்சம் சிரமமான பகுதியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனாலேயோ என்னமோ இன்ன வரைக்கும் இந்த இடத்துல எந்த விதமான பொல்யூஷனும் நடக்கலையா. நம்பர் 2 அண்டார்டிகா. மனிதர்கள் வாழவே முடியாத ஒரு உறைபனி தேசம்தான் அண்டார்டிகா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எந்த விதமான மனித ஒலிகளுமே இல்லாததுனால உலகத்தில் ரொம்ப அமைதியான இடங்களில் ஒன்றா இது பார்க்கப்பட்டு வருது. சொல்லப்போனால் பேரமைதியான இடம்னு கூட சொல்லலாம். அண்ட் பனியில வாழக்கூடிய தகவமைப்பை பெற்ற சில உயிரினங்கள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த அண்டார்டிகாவில் வாழும். தங்களுடைய தாயகமாக அண்டார்டிகாவில் வாழக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பனியில வாழக்கூடிய மிருகங்களாக மட்டும்தான் இருக்கும், உயிரினங்களாக மட்டும்தான் இருக்கும். இந்த உயிரினங்களுடைய சத்தங்களையும் இயற்கை அன்னையுடைய எதிரொலிகளையும் தவிர வேறு எந்த சத்தத்தையுமே நம்மளால அண்டார்டிகாவில் கேட்கவே முடியாது. இதுதான் இதில் தனி சிறப்பே. அண்டார்டிகா பிளான் பண்ணலாம் தான், ஆனால் அங்கே போய் பார்த்து அங்கே சர்வைவ் ஆகிற பீப்புள்ஸ் அப்படிங்கிறவங்க 100ல் 1% பேர் மட்டும்தான் இருப்பாங்களாம். நம்பர் 1 தக்பி ஹா சினோட். மெக்சிகோவில் இருக்கக்கூடிய இந்த தக்பி ஹா சினோட்டை யாருமே தனியாக போய் பார்க்கவே முடியாதான். ஒரு வழிகாட்டியோட மட்டும்தான் உங்களால் அந்த இடத்துக்கு போக முடியும். நீங்கள் இந்த ஊருக்கு போகும்போதே அவங்க சொல்லிடுவாங்க ஒரு கைடை கூட கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு. ஸோ இந்த அற்புதமான இடம் பார்த்தீங்கன்னா இதனுடைய ஆழமான நீல நீர் காரணமாக ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்டு வருது. இங்கே இருக்கக்கூடிய நீல நீரை பார்க்கறதுக்காகவே பல சுற்றுலா பயணிகள் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இங்கே நீராடுவதற்காக மட்டுமே பார்த்தீங்கன்னா இது ஒரு சுற்றுலா தலமாக அறியப்படுது. வாட்டர் பிளேஸ்க்கு போகணும், அதே சமயம் வாட்டர் பிளேஸில் எந்த விதமான சத்தமும் இருக்கக்கூடாது, எந்த ஒளி மாசுபாடும் இல்லாமல் நான் போய் நல்லா நிம்மதியாக உட்காந்துட்டு வரணும். கொஞ்ச நேரம் நான் குளித்தாலும் பரவாயில்ல, அந்த தண்ணியை மாசுபாடு இல்லாமல் கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு குளிச்சுட்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த இடத்துக்கு நீங்கள் போகலாம். ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் போய் குளிக்கணும்லாம் கிடையாதான், அந்த தண்ணி கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வந்தாலே போதுமானதாக இருக்குமா. அந்த அளவுக்கு இந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்குமா. ஸோ பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த இடம் தான் நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம உலகத்தை சுற்றி பார்த்திங்கன்னா பேரமைதியான பல ஆச்சரியமூட்டும் பிரமிப்பூட்டும் இடங்கள் நிறையவே இருக்குது இல்லையா. இயற்கை எப்போவுமே பேரதிசயம் தான். இப்போ நம்ம பார்த்த 10 விதமான அமைதியான இடங்களில் எந்த இடத்துக்கு நீங்கள் போகணுன்னு ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம அறம் யாதனில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.